ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் தை மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது 14/1/2025 12/2/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம். இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிப்பிடுறோம். நம்ம இந்த மாத பலன் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்திலையும், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும், கன்னியில் கேது, தனுசுவில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18ஆம் தேதி 18/1/2025 அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார். அதாவது புனர்பூசம் 1ஆம் பாதத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு மகரத்தில் புதன், அதாவது 19ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரு 4-5 நாள்லேயே புதனும் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 28/1/2025 சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்சமாறார், ராகுவோட சேர்க்கை. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 5/2/2025 அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேர போகிறார். இது இந்த மாதத்தினுடைய கோல்சார மாற்றங்கள், இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள். இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம், அதாவது 14ஆம் தேதி மதியம் 2:55 தான் மாதம் பிறக்கிறது. அதனால் உத்தராயணம் புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே தான். அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதம் பிறந்த உடனே 14ஆம் தேதியே தை பொங்கல் மிகவும் விசேஷம். உழவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அதாவது ரிலேட்டிவ்ஸ்னால் அக்கா தங்கைகள் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒற்றுமை, அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது. அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும். அதாவது பொதுவாகவே தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது. ஏன்னா 2 கிரகங்களும் ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையிலும். அந்த 2 கிரகங்களும் வக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தியாகராஜ ஆராதனை, அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும். அதாவது பஞ்சரத்ன கீர்த்தனை இதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா அது தியாகராஜ ஆராதனை 18/1/2025 அன்னைக்கு இது வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 21ஆம் தேதி அன்னைக்கு 21/1/2025 அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும். அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது சப்தமி அஷ்டமி நவமி இந்த 3 தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது. இந்த வருடத்திற்கு 96 தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த 12ம் அடங்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது. மிகவும் விசேஷமான காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9:52 11:22 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இது சுமார் 90 நிமிஷங்கள், அதாவது 1 மணி நேரம் 30 நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார்.
கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார், அதற்கு பிறகு குளிக்கிறார், அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார், அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் அதாவது உணவு அருந்துதல், அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல், இந்த மாதிரி 5ஆக பிரிச்சிருக்கா. இந்த 5 விஷயத்தையும் 18 நிமிஷமாக வந்து இந்த 90 நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கடைசி 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த கடைசி 18 நிமிஷம் அதாவது 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது, வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களும், புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது, மனை பூஜை போடுறது, புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29/1/2025, அதாவது தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை. எப்பொழுதுமே தை மாதம், ஆடி மாதம், அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம், இந்த அமாவாசையெல்லாம் ரொம்பவும் விசேஷம். இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம். அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு தர்ப்பணங்கள், அதை தவிர பித்ருக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும், அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தோஷங்கள் பித்ருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும், பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த வருஷம் ரத சப்தமி, அது வந்து 4/2/2025 அந்த அன்னைக்கு வருது. அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவாள். அந்த ரத சப்தமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள், ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலேயானால் தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது 11ஆம் தேதி வருது. 11/2/2025 அன்றைக்கி வருது. அதாவது 29 தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நாளுக்கு வருது. தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அலகு குத்துறது, வேல் சுமக்கிறது, அதை தவிர காவடி சுமக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம், தனிப்பெரும் ஜோதி, அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது. அதாவது அணையாத விளக்கு, எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது. ரொம்ப பெரிய விசேஷம். இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது. ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலே ரொம்பவும் விசேஷம். அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம். அவங்களுக்கு பெரிய அதாவது கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதை தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்தங்கள் வரணும். ஆனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்குது. இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன
பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை அனுப்புங்க. அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு, பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா. ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலையும் வரும், மிதுனத்திலையும் வரும். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துலாத்திலையும் வரும், விருச்சிகத்திலையும் வரும். அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் 2 ராசியிலையும் வரும். அதனால் எந்த ராசினே தெரியாமல் இவ வாட்டுக்கு 40-50 வயசு வரலும் வந்து மிருகசீரிஷம்னு ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா. ஆனால் ரிஷப ராசியில் இருப்பாள். அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா, ரிஷப ராசியில் இருப்பாள். அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம். ஏன்னா எந்த ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தி இருந்துருத்துனா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார். அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நல்லா நடந்துட்டுருக்கு, தசை நல்லா நடந்துட்டுருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது. அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது, அதை தவிர இன்றைய கோல்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இருக்கார். அதாவது சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை நம்ம வந்து மாதம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த மகர மாதம் குரோதி வருஷம் தை மாதத்தை வந்து இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் சுகங்கள் அதிகரிக்க இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால உடல்நலத்தில் சற்று கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன மனசில் பயம் கலந்து இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது விஷயங்கள் ஆகுமா ஆகாதான்றது ஒரு மனக்லேசங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் போய் சூரியன் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். 2-9 அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழிலில் வந்து சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதன் மூலியமாக கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், அதாவது மாற்று மதத்தினர், மாற்று இனத்தினவர் அப்படின்றவங்க மூலியமாக உங்களுக்கு அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பும், திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க 3-8 அதிபதினு சொல்லக்கூடியவர். 2 மறைவு ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். ஏன்னா அவர் வந்து பண வரவு அதீதமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனும் 5ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 19/1/2025 உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா நீங்கள் நடத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சப்தமத்தில் போகிறார். 28/1/2025 அவர் போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராகுவோடு சேர்ந்த சுக்கிரன்றதுனால எதிர்பாலினத்தவர், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக, ஆணாக இருந்தால் பெண்ணின் மூலியமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலியமாகவும் திடீர் ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடியதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் 11க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு போகிறார். அது 18/1/2025 அவர் மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்காது. அதீத தொழில் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் சுக்கிரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் மாறுது. 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாகவோ தந்தையின் சொத்துக்கள் வழியாகவோ பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பயல் படிப்பு படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர புதிய தொழிலில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் அமையக்கூடும். இந்த மாதத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர இந்த கணினி சம்பந்தப்பட்டமாக, அதை தவிர மென்பொருள் சம்பந்தப்பட்டதாகவும், அதை தவிர இந்த 2G 3G இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, அதை தவிர காற்று ஒலி இந்த மாதிரி சத்தத்தில் வச்சு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம். ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவு அரிசியோ நெல்லோ தானம் கொடுத்துட்டு போகிறதுனால, பச்சரிசியோ நெல்லோ தானம் கொடுத்துட்டு போகிறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 4ஆம் தேதியிலிருந்து 4/1/2025 6ஆம் தேதி காலை ஒரு 4:30-5 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு துளசி தானமும் துளசி மாலையும் கொடுத்துட்டு வர்றதுனால எல்லாவித ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.